முக்கிய செய்தி. பிற கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது இணையப்பிரிவு ஆசிரியர் நிரூபன் சக்கரவர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரூபன். பிற கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு யார் யாருக்கு எந்தெந்த பதவி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? தமிழக வெற்றிக் கழகம் தங்களது கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் அணி மற்றும் நிர்வாகிகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் தற்போது இறங்கியுள்ளது என்றே கூறலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி அமைப்பில் எந்தவித மாற்றமும் செய்யாத தாவேகா தற்போது புதிதாக இணைந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கியுள்ளது. மேலும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்பும் தற்போது வழங்கி அறிவித்துள்ளது. முதலில் தற்போது ஊடக மற்றும் செய்தி தொடர்பாளர் அணி நிர்வாகிகளை அறிவித்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய். அதில் தலைமை நிலைய செயலக முதன்மை செய்தி தொடர்பாளராக அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அணி ஒருங்கிணைப்பாளராக அமைச்சர் ரமேஷ் உள்ளிட்ட மூவர் நியமிக்கப்பட்டனர். அதில் கேத்ரின் மற்றும் அனந்தித் உள்ளிட்டோர் தேர்தலுக்கு முன்பிருந்தே தாவேகாவில் பயணித்து வருகின்றனர். முதன்மை செய்தி தொடர்பாளராக அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மற்றும் திமுகவிலிருந்து தாவேகா இணைந்த முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்த மூத்த தலைவர் சி மகேந்திரன் மற்றும் அதிமுகவில் இருந்து தாவேகா இணைந்த ஜவஹர் அலி, புகழேந்தி உள்ளிட்டோரும் நியமிக்கப்பட்டனர். அதே சமயம் தேசிய செய்தி தொடர்பாளராக ஏற்கனவே இருந்த சத்யகுமார், பெலிக்ஸ், தேன்மொழி உள்ளிட்டோருடன் அமெரிக்க நாராயணன் மற்றும் அதிமுகவிலிருந்து தாவேகா இணைந்த சசிரேகா, பலசெல்வகுமார், விவேக் உள்ளிட்டோர் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில செய்தி தொடர்பாளராக ஏற்கனவே இருந்த முகில் வீரப்பன் மற்றும் செல்வின் இன்பராஜ், இப்ராஹிம் உள்ளிட்டோருடன் புதிதாக 6 பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில தினங்களில் அனைத்து அணிகளிலும் மாற்றம் அறிவிக்கப்படும் என தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர்.